ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹெச்எம்ஐயோட இம்பார்ட்டன்ஸ், யூசஸ், அதை எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். அந்த ஹெச்எம்ஐயில் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ராக்வெல்லில் ஃபேக்ட்ரி டால்கி ஸ்டுடியோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன தேவை அப்படின்ட்டு நம்ம வந்து ராக்வெல்லோட வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுளில் போய்ட்டு காம்பட்டபிலிட்டி @rockwellautomation.comனு சர்ச் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் வரும். ராக்வெல் ஆட்டோமேஷன் வெப்சைட் லிங்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ராக்வெல்லோட அந்த ப்ராடக்ட் காம்பட்டபிலிட்டி செக் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து த்ரூ ஆகும். அதில் கம்பேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே லிங்கில் தான் நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். இதில் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அதோட லிஸ்ட் வந்து டைப் பண்ணுங்கள். அது ஃபில்டர் ஆகி வந்த உடனே இதில் என்ன வெர்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. சப்போஸ் ஏற்கனவே ஒரு வெர்ஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி RS Logic 5000 இன்ஸ்டால் பண்ணும்போதே நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருந்தேன். இது ஒரு அகைன் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ 2 ஃபேக்ட்ரி டால்கியோ வெர்ஷன் 6க்கும் வெர்ஷன் 12க்கும் வந்து என்னென்ன வித்தியாசம் இருக்குது, என்னென்ன தேவைகள் நமக்கு சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும், என்னென்ன டூல்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ட்டு இது எல்லாமே ஓவர்வியூ இருக்குது. இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னாலும் நம்ம டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலே இப்போ அப்டேட்டடாக என்ன வெர்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சிடியிலேருந்து சாஃப்ட்வேர் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்ட்ரி டால்கி இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதில் என்னென்ன தேவைகள் எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. அடுத்து செட்டப் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸுக்குள்ளே கைடுக்கு வந்து உள்ளே போகும். இதில் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வியூ பண்ணணும்னா அடோப் இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம். சப்போஸ் அடோப் தேவையில்லை அப்படின்னா நம்ம வெளியில் வச்சே பார்த்துக்கலாம். இது வந்து சைட் எடிஷனோட டெமோ. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரி டாக் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஸ்டால் ஆகணும். இதுதான் வந்து டோட்டல் டூல்ஸு, அதோட பேஸஸ் எல்லாமே நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம வந்து சைட் எடிஷனோ மிஷின் எடிஷனோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். RS Linux என்டர்பிரைசஸ் மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் நமக்கு வந்து ஆப்ஷனல். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்செட் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்டை கொடுத்துக்கோங்க. இதில் கஸ்டம் கொடுத்தோம்னா நம்ம வந்து தேவையான டூல்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி பண்ணும்போது நம்ம வந்து ஏற்கனவே எதுவும் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வெர்ஷன் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓல்டர் வெர்ஷனில் வந்து நம்ம எதுவும் ப்ராஜெக்ட் வந்து பாதி வந்து பண்ணி வச்சுருக்கோம், ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நியூவர் வெர்ஷனில் வந்து நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் அப்கமிங்கில் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து சீரியல் நம்பர் கேட்கும். அந்த சீரியல் நம்பர் சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரிஜினல் வெர்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா 10 டிஜிட் ஏதாவது சீரியல் நம்பர் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியலன்னா நம்ம வந்து டெமோ வெர்ஷனில் யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் 5 டிஸ்பிளேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதை வச்சு நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டெமோ வெர்ஷன் வந்து நமக்கு 7 நாள் வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 5 டிஸ்பிளேஸ் தான் நமக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஒரு பேசிக்காக லேர்ன் பண்ணணும்னு உள்ளவங்களுக்கு டெமோ வெர்ஷனே நமக்கு போதுமானது. இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து
சில நேரம் இந்த மாதிரி எரர் வரலாம். இந்த எரரை ஸ்கிப் கொடுத்தா கூட சில நேரம் வந்து டிசபிள் ஆகாது. அதை எப்படி கிளியர் பண்ணலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். சேம் ஸ்டார்ட்டில் போயிட்டு ராக்வெல் சாஃப்ட்வேர் உள்ளே போனீங்கன்னா ஃபேக்ட்ரி டால் கியூ உள்ளே போனீங்கன்னா ஃபேக்ட்ரி டால் கியூ மிஷின் எடிஷன், அதோட ஸ்டூடியோ, அதோட டூல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஒவ்வொரு டூல்ஸோட யூஸஸும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். மெயினாக வந்து அப்ளிகேஷன் மேனேஜரும் எம்இ ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி தான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபேக்ட்ரி டால் கியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரி டால் கியூ வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோன்னா நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லை வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டே ஓப்பன் பண்ணணும்னா ஆப்ஷன் கேட்கும். நியூ ப்ராஜெக்ட்னால் அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதேமாரி ஓல்டு ப்ராஜெக்டை நம்ம ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டே வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். சில நேரத்தில் நம்ம மெயின்டெனன்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அப்ளிகேஷன் வந்து 2-3 வாட்டி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து சிஸ்டத்தோட ரேம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். அதனால் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக ஓப்பன் ஆகாமல் போகலாம். அதனால் வந்து ஒரு நேரத்தில் ஃபேக்ட்ரி டாலுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய எரர்ஸ், அதில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கீழே நம்ம ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 1 to 2 minutes வந்து ஆகும். இதில் என்னென்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, ஃபைலில் போனீங்கன்னா நம்ம வந்து நியூ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது ஓல்டு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து நம்ம சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்மின் ப்ரிவிலேஜ் என்ன, நம்மளோட என்னென்ன யூசர்ஸ் வந்து என்னென்ன ப்ரிவிலேஜில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற லாகின் இருக்கும். அடுத்து ரீசெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணாமலே நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மெனுவுக்கு பேர் வந்து எக்ஸ்ப்ளோரர் விண்டோ. இதே RSLogic 5000 வந்து கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இதில் வந்து எக்ஸ்ப்ளோரர் விண்டோன்னு சொல்லுவோம். கீழே போய்ட்டு நம்ம டூல்ஸில் நமக்கு தேவையான டூல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே செலக்ட் பண்ணாட்டிலும் நம்ம போயிட்டு நம்ம டிஸ்பிளே ஸ்க்ரீனுக்கு போனோம்னா அந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணாலே நமக்கு தேவையான டூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகும். இந்த அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷனில் டெஸ்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும், அதை வெரிஃபை பண்ணணும், சிமுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டெஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்க்ரீனை தான் கொடுக்க வேண்டியிருக்கும். டூல்ஸில் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேசிக் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி அப்ளிகேஷன் மேனேஜருங்கிறது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. மீதி எல்லாமே வந்து நம்ம ப்ரோக்ராமிங் போடும்போது நமக்கு தேவைப்படும். அது என்னென்னு அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி இதில் உள்ள அந்த இன்ஸ்டாலேஷன், அதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வியூ பண்ணனாலும் நம்ம வந்து இந்த ஹெல்ப்பில் போய்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து படித்து பார்த்தே நம்ம வந்து எப்படின்னு நம்ம செஞ்சு பார்க்கலாம். உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுன்னா இதில் வாசித்து பார்த்திங்கனாலே 60% வந்து நம்ம இதில் மாஸ்டர் ஆகிடலாம், பிரச்சனை கிடையாது.